சீனுவும் சின்னாவும் பாருங்கள் இங்கே மழை பெய்துட்டுருக்கு. உள்ளே வந்து படுத்துருக்காவ. இவங்க அம்மாவை பாருங்க. இவ வந்து 8 வருஷங்கிட்ட இந்த வீட்டிலே இருக்கா. நிறைய குட்டி போட்டு ஒரு குட்டியுமே காணல. இந்த 2 குட்டியும் இப்படியே தப்பிடுது. இதுதான் சீனு சின்னாக்கு அம்மா. புடலை தோட்டத்தை பார்த்துடலாம் மக்களே. வேண்டாம் பிடுங்கி போட்டுருங்கன்னு சொன்னாவ. பாம்பு வந்துடும், இதெல்லாம் பிடுங்கி போட்டுருங்க அப்படின்னு. பாருங்க காய் கிடாக்கு. இங்கே ஒரு 4-5 காய் இருக்குது. அழகாக காய்ச்சி கிடாது. பாம்பு வந்துடும், பிடுங்கி தூர போட்டுருங்கன்னு எல்லாரும் சொன்னாவ. சரி இருக்கட்டு, ஏதோ வளர்த்தோம், கொஞ்சம் காயாது காய்க்காதான்னுட்டு. இங்கே பாருங்கள் பெரிய காய் கிடாது பார்த்தீங்களா. 2 காய் பெருசு இருக்குது, அதை என்ன பறிக்க போகிறேன். இன்னொரு குட்டி இருக்கா. அப்புறம் தொங்கிட்டு கிடக்கு பாருங்க. இது ஒன்று, இது விளைஞ்சிட்டு. அப்புறம் அப்படி பார்த்தா இந்த பக்கம் ஒன்று. அப்புறம் குட்டியாக ஒன்றா பாருங்க. புடலங்காய் தொங்கிட்டு காய்க்கும், அங்கே நட்டகுத்தர காய்க்கும். அப்புறம் என்னன்னா மேலே பாருங்க, தெரியுதா? இப்போதான் சின்ன காயாக வைக்கும். நிறைய பூ வருது, ஆனால் எல்லாமே தொழிஞ்சி போகும். நிறைய மஸ்குட்டி இதில், அதனால் கொஞ்சம் எறும்பு பொடி போட்டேன். மழையில் எங்கே எறும்பு பொடியெல்லாம் இருக்குது, எல்லாமே தொழிஞ்சி போயிட்டு. காய பாருங்க குட்டியாக. நிறைய பிஞ்சு வச்சுருக்கு, ஆனால் எல்லாமே கீழே காஞ்சி அப்படியே விழுந்துரு. ஏதாவது கொஞ்சம் உரம் போட்டால் இங்கே ஒரு குட்டி வருது. பாருங்க மக்களே, இன்னைக்கு இது தோட்டத்தில் 2 புடலங்காய் அறுவடை பண்ண போகிறேன். இந்த 2 காயும் பறிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க 2 காயும் பறிச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு ஊற்றல. நல்ல காய், ஒரு எதுவுமே கொட்டலை, சூப்பரான காய். பாருங்கள் மக்களே, இனி அடுத்த வாரம் 2 பறிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.